சோறு தான் முக்கியம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியா கிச்சன் கிளப். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சப்பாத்தியில் வந்து உருளைக்கிழங்கு சப்பாத்தி, முள்ளங்கி சப்பாத்தி, அப்புறமா வந்து கீரை சப்பாத்தி, நிறைய டிஃப்ரெண்டான சப்பாத்திலாம் பார்த்துருப்போம். இப்போ வந்து கானை வச்சு நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். வாங்கப்பா. சீரகத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி, சாட் மசாலா, இது சப்பாத்தி மாவு நான் பிசைந்து வச்சிருக்கேன், கடலை மாவு 1.5 ஸ்பூன், கார்ன் வந்து வேக வச்சு இதை மாதிரி உரிச்சு வச்சிருக்கேன், அரிசி மாவு, வெங்காயம் வந்து நான் 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், சின்ன வெங்காயத்தை, காஞ்ச மிளகாய் ஒரு 4 வந்து இதை மாதிரி பொடி பண்ணி வச்சிருக்கேன். வாங்க பார்க்கலாம். கார்ன் வந்து இதை மாதிரி போட்டு மிக்சியில ரொம்ப நைஸா இல்ல, கொஞ்சம் கொரகொரப்பா இப்படி ஒண்ணும் பாதிமா நம்ம அரைச்சிக்கணும். கார்ன் வந்து இதுல இதை மாதிரி போட்டுக்கலாம், வெங்காயத்தை போட்டுக்கலாம், அரிசி மாவு போட்டுக்கலாம், கடலை மாவு போட்டுக்கலாம், இந்த மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இந்த சாட் மசாலா 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம், சீரகத்தூள் நான் வந்து இதுக்கு வேண்டியது 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், இது ஒரு 1/4 ஸ்பூன் மேல கொஞ்சம் போட்டுக்கலாம், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன், உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன், காஷ்மீர் பவுடர் கலருக்கு கொஞ்சம் போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசையலாம். இப்போ இத மாதிரி பிசைந்து இது உள்ள வச்சு இத வந்து முக்கோணம் மாதிரி பண்ணிக்க போறோம். இப்போ கார்ன் சப்பாத்தி எப்படி இருக்கு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது உள்ள நல்லா வெந்து நல்லா இருக்கு. இது அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். செம்மையா இருக்கு. வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.